Hello everyone, this is Achita welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரோட மேக்பெத் பிளேயை பத்தினா thematical elements தான் பார்க்க போறோம். thematical elementsல நம்ம ஃபர்ஸ்ட் எதை பார்க்க போறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட். ஏன் பேக்ரவுண்ட் அப்படின்னா மேக்பெத்தை வந்து ரெண்டு கேட்டகரிக்கு கீழே நம்ம கொண்டு வரலாம். One is it belongs to the great tragedies of Shakespeare. Next one is historical play. ஆனா ஹிஸ்டரியில அதை இன்க்ளூட் பண்ணாம ட்ராஜடியில தான் அதை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சேவ் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் போலியோல இருந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பேக்ரவுண்ட் தெரியும், கிளாசிபிகேஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பிளேஸ். அதனாலதான் பேக்ரவுண்டுக்கு இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஏன்னா ஹிஸ்டரியில எப்படி இந்த மாதிரி ஒரு ட்ராஜிக்கல் எண்ட் இருக்கும் அப்படின்றதுக்காக தான். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ஓவரால் பேக்ரவுண்ட், அவுட்டர் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் பேக்ரவுண்ட் ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா Macbeth was most likely written in 1606 early in the reign of James I, who had been James IV of Scotland before he succeeded to the English throne in 1603. So 1603ல Queen Elizabeth வந்து இறந்து போறாங்க. So Queen Elizabeth இறந்ததுக்கு அப்புறமேட்டா யார் உள்ள வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா James I வராரு 1603ல தான். அந்த ஜேம்ஸ் I யார் ஆக்சுவலான்னு பாத்தீங்கன்னா he is none other than ஸ்காட்லாண்டோட கிங்கா இருக்கார். அவர் வந்து ஜேம்ஸ் IV. சரியா? ஸ்காட்லாண்ட்ல ஜேம்ஸ் IV, இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜேம்ஸா வர்றதுனால இங்க ஃபர்ஸ்ட் அவர் தான் வர்றதுனால ஜேம்ஸ் I வர்றாரு. ஓகேவா? சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த பிளே வந்து எழுதுறாரு ஷேக்ஸ்பியர். 1606ன்னு சொல்லும் போது ஏன்னா இவர் 1603லே வந்துடுறாரு, 1606ல தான் எழுதுறாரு. ஜேம்ஸ் வாஸ் யார் ஜேம்ஸ் அப்படின்னா ஜேம்ஸ் வாஸ் அ பேட்டன் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் ஆக்டிங் கம்பெனி சே ஃபார் லார்ட் சாம்பர்லன்ஸ் மென். அந்த கம்பெனியோட பேட்டன் அவர் இருக்காரு. 1603க்கு முன்னாடி குவீன் எலிசபெத் இருந்த வரைக்கும் அது லார்ட் சாம்பர்லன்ஸ் மென்னா இருக்கு. அதுக்கப்புறமேட்டா என்ன பேர் மாத்திக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்த உடனே ஜேம்ஸ் உடனே கிங்ஸ் மென்னா மாத்திடுறாங்க. இஃப் யூ வாண்ட் யூ ஜஸ்ட் கோ ஃபார் த ஷேக்ஸ்பியர் தியேட்டர் வீடியோ பாத்தீங்கன்னா அதோட டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தெரியும். அண்ட் ஆஃப் ஆல் த பிளேஸ் ஷேக்ஸ்பியர் ரோட் அண்டர் ஜேம்ஸ் ரெய்ன், Macbeth most clearly reflects the playwright's close relationship with the sovereign. அவர் நிறைய பிளே எழுதியிருக்காரு. அந்த எழுதின எல்லா பிளேலையும், அதுவும் ஜேம்ஸ் பீரியட்ல அவர் எழுதின நிறைய பிளேல பார்க்கும்போது மேக்பெத் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு ஜேம்ஸ் Iக்கு. சரியா? ஹிஸ்டாரிக்கலாவும் பேக்ட்ராப்லயும் பார்க்கும்போது ஜேம்ஸ் Iக்கு அது ரொம்ப க்ளோஸரா இருக்கு. எந்த விதத்துல க்ளோஸரா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன் ஃபோக்கஸிங் ஆன் மேக்பெத் a figure from Scottish history. சோ இவர் வந்து ஸ்காட்லாண்ட்ல இருந்து தான் இங்க வந்திருக்காரு ஜேம்ஸ். சரியா? அப்ப மேக்பெத்ன்ற கேரக்டரோட ஹிஸ்டரியை நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்கன்னா ஒரு ஸ்காட்டிஷ் ஹிஸ்டரியில இருந்து தான் வராங்க. ஷேக்ஸ்பியர் paid homage to his king's Scottish lineage. ஏன்னா ஜேம்ஸ் வந்து ஒரு 8வது தலைமுறை அப்படின்னு சொல்லுவோம். மேக்பெத்தோட 8வது தலைமுறை தான் யாருன்னா ஜேம்ஸ். சரியா? மேக்பெத் அப்படின்னு சொல்லும் போது பேங்கோவும் ஃபிளியன்ஸும் இருக்காங்க. ஸ்டோரி பார்க்கும்போது தெரியும். அப்ப பேங்கோ மேக்பெத் இறந்ததுக்கு அப்புறமேட்டு யார் வந்து ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேங்கோ தான் வருவாங்க. சரியா? அப்ப அந்த பேங்கோவுடைய வம்சாவழி யார் அப்படின்னா ஜேம்ஸ். காட் அதனால வந்து ரொம்ப நெருக்கம் ஜாஸ்தியா இருக்கு. Additionally, the witch's prophecy that Banquo will found a line of kings in a clear note is a clear note to James's family's claim to have descended from the historical Banquo. அது மட்டும் இல்லாம பிளேலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த லாஸ்ட்ல அப்பாரிஷன்ஸ்ல என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா ஃபைனலா ஒரு அப்பாரிஷன் மேக்பெத் பாப்பாரு. அந்த அப்பாரிஷன் என்னவா இருக்கும்னா மேக்பெத் பேங்கோவுடைய வம்சம் வந்து ஆட்சிக்கு வர மாதிரி ஒரு விஷனை வந்து பாப்பாரு. சரியா? அதை பார்த்தது அந்த விஷயத்துல நம்மளுக்கு என்ன தெரிய வரும்னா அப்ப ஃபியூச்சர்ல இங்கிலாந்து ரூல் பண்ண போறது யாருன்னா அந்த பேங்கோவுடைய வம்சம் தான் அப்படின்றது தெரிய வரும். அப்ப ஜேம்ஸும் யாரோட வம்சத்துல இருந்து வந்திருக்காருன்னா பேங்கோவோட வம்சத்துல இருந்து வந்திருக்காரு. In a larger scene, the theme of bad versus good kinship that is embodied by Macbeth and Duncan respectively. So உள்ள theme wise பார்க்கும்போது both evilம் இருக்கு goodம் இருக்கு. evil வந்து Macbeth சைடும் good வந்து Duncan சைட்லயும் இருக்கு. சரியா? ரெண்டுமே வந்து ஒரு விதமான morality playல வரக்கூடிய அந்த கான்செப்ட் மாதிரியே தெரியும். Next would have resonate at the royal court where James was busy developing his English version of the theory of divine right. ஜேம்ஸ் I பீரியட்ல தான் என்ன ஆச்சு அப்படின்னா டிவைன் ரைட் தியரியை வந்து எழுதிட்டு இருக்காங்க. சரியா? we can have the reference for divine right theory in with the history of Francis Bacon ஓட நம்ம வந்து அசோசியேட் பண்ணிக்கலாம். he wrote the divine right theory அப்படின்னு சொல்லிட்டு. சரியா?
சோ ஜேம்ஸ் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு அந்த கான்செப்ட் பெஸ்ட் குட் அண்ட் பேட் அப்படின்ட்டு. அதே வந்து இவர் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட பேட்டர்ன் தானே இவரு. அப்ப கிங் வந்து குட் அண்ட் பேட பத்தி இவ்வளவு யோசிக்கிறாருன்னா நம்ம பிளேல என்ன பண்ணலாம், குட் அண்ட் பேட் வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்க மாதிரி பிரசன்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பிரசன்ட் பண்றாரு. Macbeth is not Shakespeare's most complex play. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது, பட் it is certainly one of his most powerful and emotionally intensical play. சரியா, இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது, ரொம்ப சிம்பிளான பிளே தான். சரியா, மேக்பெத்ல நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க, பட் ஆனா எக்ஸாக்டா நம்மளுக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிடும். ஆனா அதுல கிரியேட் பண்ண இமோஷன்ஸ், ஷேக்ஸ்பியர் வந்து லேடி மேக்பெத்தை போர்ட்ரே பண்ண விதமும் சரி, மேக்பெத்தை போர்ட்ரே பண்ண விதமும் ரொம்பவே வந்து ஆடியன்ஸை வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரியும் அவங்களை அப்படியே அந்த பிளேக்குள்ளேயே வந்து மூழ்கடிக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாரு. சோ இதுதான் பேக்ரவுண்ட். அதுக்கு அடுத்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னு சொல்லும்போது யாரு வந்து மேக்பெத் நம்மளுக்கு தெரியணும். சரியா, இது ஹிஸ்டரி பேசிஸ் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஷேக்ஸ்பியர் என்ஜாய்ட் மச் சப்போர்ட் ஃபார் Queen Elizabeth, who encouraged the artistic effort of her subjects during the creative Renaissance years. So ஷேக்ஸ்பியரோட எலிசபெத்தன் பீரியட் அப்படின்ட்டு தான் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து நம்ம டிஸ்கிரைபே பண்ணும்போது சொல்லுவோம். அப்ப எலிசபெத் வந்து ஷேக்ஸ்பியரோட அந்த நாட் ஓன்லி ஷேக்ஸ்பியர் அந்த பீரியட்ல ஃபுல்லாவே வந்து நிறைய ஆர்டிஸ்டிக் எஃபர்ட்டுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களோட லைஃப் டைம்ல. சரியா, ரினைசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த பேட் வைப்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட போற மாதிரி தான் குவீன் எலிசபெத் வந்து அந்த பீரியட் வச்சிருந்தாங்க. சரியா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டா யார் உள்ள வராங்கன்னா ஜேம்ஸ் 1 வராங்க. பட் அவர் வந்து ஸ்காட்லாண்ட்ல ஜேம்ஸ் 4 இருந்தவர் உள்ள வரார். அவர் இங்க வந்து ஜேம்ஸ் 1 மாறுறார், அதாவது கிங் ஆஃப் இங்கிலாண்டா 1603 உள்ள வரார். யார் இவரு? பிகாஸ் ஜேம்ஸ் வாஸ் கன்சிடர்ட் த 8th descendant ஆஃப் பேங்கோஃபிலியன்ஸ் லைன். சரியா, பேங்கோஃபிலியன்ஸ் அவங்க வம்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 8வது ஆள் தான் யாரு? ஜேம்ஸ். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவருக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. So he was made to the king of England. Shakespeare polished the historical representation to present Banquo's character in a more honorable light. So actually ஜேம்ஸ் உடைய ancestry பாத்தீங்கன்னா பேங்கோ கிட்ட இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தோம் அப்படின்னா ஹாலன்ஷெட்ஸ் கிரானிக்கல் இருக்குல்ல, அதுல என்ன தெரியுதுன்னா the Banquo of Holinshed's Chronicle is actually involved in the conspiracy to murder King Duncan. இதுல என்ன சொல்லிருப்பாங்க இந்த பிளேலன்னு பாத்தீங்கன்னா மேக்பெத் தான் டங்கனை கொன்னாரு, பேங்கோக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க கம்ப்ளீட்டா. ஆனா உண்மையான ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா பேங்கோக்கும் அதுல வந்து லிங்க் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியும். சரியா, ஆனா ஏன் வந்து இந்த பிளேல அதை காட்டல அப்படின்னா ஜேம்ஸ் 1 வந்து பேங்கோவோட வம்சம், அப்ப அவங்களோட வம்சமே தப்பு அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணிட்டாருன்னா he just avoid those scenes. எப்படி இருந்தாலும் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அதுதானே, அதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா அதை அவாய்ட் பண்ணிருக்காரு. அதனாலதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் முடிஞ்சோன்னு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், எந்த பீரியட்ல இது நடந்தோம், பொலிட்டிக்கலா அந்த பீரியட்ல என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. It is important to understand the political context in which it was written, as it is the key to the main theme of the play, which is that excessive ambition will have terrible consequences. So நம்மளுக்கு சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான். கீ என்னன்னா what is the main theme of the play ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யார் சொல்றாங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் தான் சொல்லுது. என்னன்னா excessive ambition will have terrible consequences. அந்த டைம்ல பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிதான் இருந்துச்சு. யாரு பேராசை பிடிச்சு போயிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கடைசியில வந்து ரொம்ப சஃபர் ஆனாங்க. சரியா, அதுதான் நடந்துச்சு. அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றாரு இங்க பிளேலயும். Shakespeare was writing for the theatre during the reigns of 2 monarchs. Shakespeare பாத்தீங்கன்னா 2 ரூலுக்கு கீழே எழுதியிருக்காரு, எலிசபெத்தன் அண்ட் ஜேம்ஸ். சரியா, அப்ப குவீன் எலிசபெத் 1க்கு கீழே அவர் எழுதியிருக்காரு, கிங் ஜேம்ஸ் 1 கீழே எழுதியிருக்காரு. The plays he wrote during the reign of Queen Elizabeth, such as A Midsummer Night's Dream, are often seen to embody the general happy, confident and optimistic mood of the Elizabethans.
குவீன் எலிசபெத்ல பாத்தீங்கன்னா அவர் எழுதினது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஹாப்பி ரொமான்டிக் காமெடியா இருந்துச்சு. ரீசன் என்னன்னா குவீன் எலிசபெத் ஆர்டிஸ்டிக்கல் வேல்யூஸ்க்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் பிளே அவர் எழுதியிருக்காரு, கிங் ஹென்ரி 4 பார்ட் 1 பார்ட் 2 எழுதினார். இருந்தாலும் அந்த ஹென்ரி 4லயும் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்டப்னு ஒரு கேரக்டர் வந்து குவீன் எலிசபெத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரியா, அவங்க வந்து ரொம்ப ஒரு அழக விரும்பக்கூடிய ஒரு ஆள், அழகு இந்த சென்ஸ் ஈஸ்தட்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அதனால அவங்க டைம்ல எழுதின பிளே எல்லாமே வந்து ஹாப்பியா ஜாலியா ஒரு ஆப்டமிஸ்டிக் பாசிட்டிவ் வைபோட இருக்க மாதிரி இருந்துச்சு. எலிசபெத்தன்ஸ் ஃபுல்லாவே வந்து அப்படிதான் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டா அப்படியே ஆப்போசிட்டா ரிவர்ஸ் ஆகுது சிச்சுவேஷன். என்ன ஆகுது அப்படின்னா, however those he wrote during ஜேம்ஸ் ரெயின்ல எழுதும் போது எல்லாமே such as என்னென்னலாம் எழுதியிருக்காருன்னு பாருங்க. Macbeth and Hamlet are darker and more cynical, reflecting the insecurities of the Jacobean period. ஜேம்ஸ் பீரியட் தான் வந்து ஜெக்கோபியன் பீரியட்னு சொன்னோம். அந்த ஜெக்கோபியன் பீரியட்ல அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இன்செக்யூர்ட் ஃபீலிங் இருந்துச்சு. என்ன வேணா நடக்கும், எப்ப வேணா நடக்கும், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம ஒரு ஹிஸ்டாரிக்கல் தீம்ல இருக்க மாதிரி தோணும். சரியா, அது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் அவரோட பிளேஸ் இருந்துச்சு. மேக்பெத் ரொம்ப க்ரூயலா இருக்க மாதிரி தெரியும். ஹாம்லெட் ஹைலி கன்ஃபியூசபிள். சரி, என்ன டெசிஷன் எடுக்கணும், ஏன் எடுக்கணும், எப்ப எடுக்கணும், என்ன பண்ணணும், எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். ரொம்ப டார்க்கரா இருக்கும். ரைட். சோ இது வந்து எப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த டைம் அந்த ரூல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். Macbeth was written the year after the gunpowder plot of 1605. So ஆக்சுவலா அதை வந்து எப்ப அவர் எழுதியிருக்காருன்னா 1605 gunpowder plotக்கு அப்புறமேட்டா தான் அவரு எழுதியிருக்காரு. சோ அந்த gunpowder plot என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் 1 is a Protestant. சரியா, அவங்களுக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னா கேத்தலிக் இருக்காங்க. சோ ப்ராட்டஸ்டன்ட் ரூலுக்கு வந்த உடனே அந்த ப்ராட்டஸ்டன்டோட ரூல்ஸ் வந்து பிடிக்கவே இல்லை. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பேர் ஆர்கனைஸ் பண்றாங்க, ஒரு டீம் ஃபார்ம் ஆகுறாங்க. அந்த டீமோடைய லீடர் மாதிரி யார் இருக்காங்க அப்படின்னா ராபர்ட் கேட்ஸ்பி. அவர் யாருன்னா ஒரு டிவோட்டட் கேத்தலிக். சரியா, அந்த ராபர்ட் கேட்ஸ்பி என்ன பண்றாரு அப்படின்னா எப்படியாவது ஜேம்ஸ் ஒன்ன கொன்னுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து 1605ல ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓபனிங் செரிமனி நடக்க போது அந்த இடத்துல கன் ஷாட் பண்ணி என்ன பண்ணிடலாம், இவரை கொன்னுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. பட் ஆனா அது அந்த அட்டெம்ப்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. சரியா, இவர் வந்து பொழைச்சிக்கிட்டாரு, அதுல இவர் மாட்டல. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாருன்னா இந்த பிளேவை வந்து எழுதவே ஸ்டார்ட் பண்றாரு ஷேக்ஸ்பியர். நவ் இது வரைக்கும் பேக்ட்ராப் பார்த்தோம். இப்ப நம்ம தீம் அண்ட் செட்டிங் அந்த திமாட்டிக்கல் எலிமெண்ட்ஸோட என்டையர் திங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் ரிட்டன் பாத்தீங்கன்னா 1606 இங்கிலாந்துல தான் எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன்னா ஆஸ் யூஷுவல் ஆல் தி ஷேக்ஸ்பியர் பிளேஸ் வந்து ஃபோலியோ வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா 1623ல தான் வந்து பப்ளிஷ் ஆகுது. பப்ளிஷர்ஸ் ஆர் ஜான் ஹெமிஞ்சஸ் அண்ட் ஹென்ரி கான்சன். டோன் பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க் அண்ட் ஆம்னியஸ் டோன்ல இருக்கும். இது வந்து ஒரு ஹாப்பி பிளே கிடையாது, ட்ராஜடின்னு சொல்லிட்டோம், கிரேட் ட்ராஜடின்னு சொல்லிட்டோம். அதனால டோன் வந்து ரொம்ப டார்க் டோன் தான், ஆங்கிரி டோன் மாதிரி தான் இருக்கும். அண்ட் செட்டிங்ல பாத்தீங்கன்னா டைம் எந்த டைமோட ஹிஸ்டரி எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சே ஃபார் இட் இஸ் மிடில் ஏஜஸ், இட் கேன் பி 11th century அப்படின்னு சொல்லலாம். ஸோ 11th century பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அண்ட் பிளேஸ்னு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் in and around ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய வேரியஸ் லொகேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ இன் சம் பிளேசஸ் ஆஃப் இங்கிலாந்து. இதுதான் வந்து செட்டிங்ல இருக்கு. சோ செட்டிங்கோட டீடைல்ஸ் இன்னும் ரொம்ப டெப்தா பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மேப் இருக்கு இங்க. இந்த மேப் வந்து என்ன நம்மளுக்கு பிக்சர் பண்ணுது அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து ஸ்காட்லாந்து வந்து செப்பரேட் ஆயிடுச்சு. இந்த ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய வேரியஸ் பிளேசஸ் பாத்தீங்கன்னா டன்சியானே, இன்வர்னஸ், வெர்னாமுட்ஸ். டங்கனோட கிங்டம், இன்வர்னஸ் வந்து மேக்பெத்தோட பிளேஸ், பிர்னாம் உட்ஸ் அப்படின்றது வந்து ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல இருந்து தான் வந்து மால்குலம் வந்து ஃபைட்க்கு போவார். சரியா, மேக்டஃப் வந்து ஃபைட்க்கு கிளம்பி போற அந்த சீன் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் மேக்பெத் எந்த செஞ்சுரியில செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இட் இஸ் பேஸ்ட் ஆன் 11th century ஸ்காட்லாண்ட். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நார்தன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் யுனைடெட் கிங்டம்ல இருக்கிறது தான் ஸ்காட்லாண்ட். இது நார்தன் பார்ட், இது நார்த் சைடு அப்படின்றதுனால இதுதான் வந்து யூகேவோட நார்த் சைடுன்னு சொல்லுவோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா at the time the play is set, Scotland was separate country. Although its proximity to England led to many struggles over who would rule the area. So separate இருந்தாலும்
அந்த பிரிட்டன் எம்பையர்ல இருந்து ஸ்காட்லாந்து தனியா வந்தாலும் பட் இங்கிலாந்து கூட நிறைய அந்த ஃபியூட்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய சண்டை இருக்கு. என்னன்னா யார் வந்து அந்த ஏரியாவை ரூல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய குழப்பமே நடந்துட்டு இருக்கு அந்த டைம்ல. Due to its far northern location, Scotland is often dark, dreary, and damp. The perfect setting for a play about evil deeds done under the cover of darkness. So ஸ்காட்லாந்து பாத்தீங்கன்னா நார்தர்ன் சைடுன்னு சொல்லிட்டோம். அப்ப நார்தர்ன் சைடுன்னு சொல்லும் போது அதுவும் எக்ஸ்ட்ரீம் நார்த்ல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அதிகமா வந்து டார்க் தான் இருக்கும். சன்லைட் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்காது. சரியா, டார்க்கர் கைண்ட் சைட்ல தான் இருந்துச்சு. அப்ப அந்த டார்க்னஸ் இஸ் அசோசியேட்டட் வித் சம்வாட் ஈவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பிளேவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விச் கிராஃப்ட் ஈவில்ஸ் பத்தி பேசுறதுனால எக்ஸாக்ட் செட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்றாங்க. The play opens during a storm. ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கும்னா ஒரு ஸ்ட்ராமோட தான் ஆரம்பிக்குமே. எடுத்த உடனே ஒரு பயத்தோட தான் ஆரம்பிக்கும். It starts with a storm with witches asking if they will meet again in thunder, lightning or in rain. So first யார் இங்க இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா witches. So எடுத்த உடனே பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஸ்ட்ராம்ல பேசிப்பாங்க. அடுத்து நம்ம எப்ப மீட் பண்ணலாம், தண்டர்லயா, லைட்னிங்லயா இல்ல ரெயின்லயா, எதுல மீட் பண்ணலாம் சொல்லுங்க. எல்லாமே வந்து cruel டார்க்கர் டோன் பேஸ் பண்ணதுதான். சரியா, the lack of sunlight in the physical setting of the play reflects the secrecy and deception of the title character. So actually இங்க பாத்தீங்க அப்படின்னா பிளே படிச்சு பார்க்கும்போது தெரியும், நைட்ல தான் எல்லா விஷயமுமே நடக்கும். ஒரு விஷயம் கூட வந்து டார்க்கர் லைட் பிளேஸ்ல நடந்த மாதிரி காட்டியிருக்கவே மாட்டாங்க. சன்லைட்ல நடந்த மாதிரி இருக்கவே இருக்காது. எல்லாமே நைட்லயே நடக்கும், எல்லாமே டார்க்கர் சைட்லயே நடக்கும், எல்லாமே ஸ்ட்ராம் ஏரியா, ஸ்ட்ராம் தண்டர் லைட்னிங் ஒரு மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்கக்கூடிய பீரியட்ல நடந்த மாதிரி இருக்கும். ரீசன் என்னன்னா மேக்பத்தோட கேரக்டர் அப்படி இருக்கு, அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி அந்த ஃபுல் கம்ப்ளீட் செட்டிங்கை வந்து ஷேக்ஸ்பியர் வந்து கொண்டு வந்திருக்காரு. சோ சீக்ரெட்டா நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் ஒன், இதுல இருக்கக்கூடிய மேஜர் கான்ஃபிளிக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது the struggle within Macbeth between his ambition and his sense of right and wrong. சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் இதுதான், மேஜர் கான்ஃபிளிக்ட். மேக்பெத் ஒரு ஆள் இருக்காரு, அவருக்குள்ளே ரெண்டு விதமான போராட்டம் இருக்கு. அவருக்கு வந்து ஒன்னு மேல பயங்கர ஆசை இருக்கு, இன்னொன்னு வந்து எது சரி எது தப்புன்னு அவருக்கு தெரியுது. அப்ப ஆசை வந்து தப்ப காட்டுது, அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து சரிய காட்டுது. இப்ப நம்ம சரி பக்கம் போடுமா, அதாவது குட் சைடு போடுமா இல்ல ஈவில் சைடு போடுமா, ரெண்டுக்கும் நடுவுல கடந்து போராடுறாரு. ஃபைனலா ஒண்ணு சூஸ் பண்ற, அதோட கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றாரு. சோ இதுதான் மேஜர் கான்ஃபிளிக்ட், ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். நெக்ஸ்ட் ஒன், the struggle between the murderous evil represented by Macbeth and Lady Macbeth and the best interest of the nation represented by Malcolm and Macduff. So எது அழகா ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்ட்ரகிள், ஃபர்ஸ்ட் மேக்பெத் சொல்லிட்டோமா, அடுத்த ஸ்ட்ரகிள் மேக்பெத்துக்கும் லேடி மேக்பெத்துக்கும் ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள், மென்டல் ஸ்ட்ரகிள்ஸ். சரியா, அதுக்கப்புறமேட்டா இவங்க ரெண்டு பேரும் எப்படா அந்த தப்ப செய்யலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த சைட். அப்படியே ஆப்போசிட் சைட்ல பார்த்தா அந்த தப்ப எப்படா சரி பண்ணலாம்னு ரெண்டு பேர் போராடுறாங்க நாட்டை காப்பாத்துறதுக்காக. தட் இஸ் மேல்கலம் அண்ட் மேக்டஃப், அவங்களோட ஸ்ட்ரகிள். இதுதான் வந்து மேஜர் கான்ஃபிளிக்ட்ஸ். Say for rising action is Macbeth and Banquo's encounter with the witches initiates both conflicts. So first எடுத்த உடனே மேக்பெத்தும் பேங்கோவும் போயிட்டு விச்சஸ மீட் பண்ணுவாங்க. அந்த விச்சஸ் தான் கரெக்டா என்ன பண்ணுவாங்கன்னா இவரோட ஆம்பிஷனை தூண்டி விடுற மாதிரி, கிண்டல் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, தானே ஆஃப் கிளாமிஸ், தானே ஆஃப் கார்டர், கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஏற்கனவே இவர் போர்ல போயிட்டு பேட்டில்ல நல்லா வின் பண்ணிட்டு ஒரு திமிரோட வெளில வருவார், என்னாலதான் இந்த ஊர் ஜெயிச்சுது அப்படின்னு நினைச்சிட்டு. அந்த திமிரை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ற மாதிரி, சரியா, இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த 3 விச்சஸும் பேசிடுவாங்க. அவ்வளவுதான். சோ இதுதான் மேஜர் கான்ஃபிளிக்ட அழகா வெளியில காட்டியிருக்கும். மேக்பெத்தை போர்ட்ரே பண்ணிருவாங்க, மேக்பெத்துக்கு அது பயங்கரமா தலைக்கு ஏறிடும். தி சேம் டைம் பேங்கோக்கு ஒரு டவுட்டும் இருக்கும், பட் ஆனா அதை வெளியில காட்ட மாட்டார். சரியா, இதுதான் ரைசிங் ஆக்ஷன். நெக்ஸ்ட் ரைசிங் ஆக்ஷன் இஸ் லேடி மேக்பெத்'s speeches got Macbeth into murdering Duncan and seizing the crown. அடுத்த ரைசிங் ஆக்ஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் வந்து அந்த விச்சஸோட ஆக்ஷன் வந்து மேக்பெத் அப்படியே கொஞ்சம் மேல எலிவேட் பண்ணிருக்கும். எலிவேட் பண்ண அந்த அவரை
லேடி மேக்பெத் என்ன பண்ணுவாங்கன்னா பீக்குக்கு கொண்டு போயிடுவாங்க, டாப்க்கு கொண்டு போவாங்க. எப்படி போயிட்டு அவரை கொன்னுடுங்க, நம்ம கிங்கா மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்டரை வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். சோ ஒரு லெவல்ல இருந்தவரை அழகா கூட்டிட்டு போய் மேல உட்கார வச்சிருவாங்க. சோ திஸ் இஸ் த ரேசிங் ஆக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Macbeth's murder of Duncan in Act 2 represents the point of no return, after which Macbeth is forced to continue butchering his subjects to avoid the consequences of his crime. So act first கொன்ன உடனேவே அதுதான் வந்து ரேசிங் ஆக்ஷன். அந்த கொலை எதுல கூட்டு போய் அவர் விட்டுச்சு அப்படின்னா, தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரீசன் என்ன, அவரோட பதவியை தக்க வச்சுக்கணும். அவருக்கு அகெயின்ஸ்டா யாராவது இவர் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு யாராவது கண்டுபிடிக்கிற மாதிரி வந்தா இந்த தடயத்தெல்லாம் கரெக்டா அழிக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றாரு, தடயமா யாரெல்லாம் இருப்பாங்கன்னு இவர் யோசிக்கிறாரோ எல்லாரையும் கொலை பண்றாரு. சரியா, அதுதான் இதுதான் வந்து கிளைமேக்ஸ்ல நடக்குது. So finally he faces the consequences of his crime. Next, falling action. ஃபைனலா கடைசி என்ன நடக்கும், இந்த கிளைமேக்ஸ்ல இத்தனை கொலையும் ஒரு பண்ணதுனால அதுதான் கிளைமேக்ஸ். அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது? So what continues. Macbeth's increasingly brutal murders of Duncan servants, Duncan கொலை பண்றாரு, டங்கனோட சர்வெண்ட்டையும் கொலை பண்றாரு, Banquo, Lady Macbeth and her son, இத்தனை பேரையும் கொலை பண்ணதுனால, சரியா, இத்தனை பேரையும் அவர் கொலை பண்றாரு. Macbeth's second meeting with the witches. Got? அந்த செகண்ட் மீட்டிங் வித் விட்சஸ்ல தான் அவருக்கு என்ன தெரிய வரும், அந்த அப்பாரிஷன்ஸ் எல்லாம் அவர் பாப்பார். சோ ஃபைனலா நான் எப்ப எனக்கு மரணம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே சோ இல்லாத மாதிரி ஒரு கதையை தான் வந்து விட்சஸ் சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டே இருப்பார். பட் வந்து அவங்களும் அதே மாதிரிதான் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். பெர்னாம் வுட் வந்து இன்வர்னஸ்க்கு மூவ் ஆகுற வரைக்கும் நீ உனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஊர் வந்து இன்னொரு ஊருக்கு நகர்ந்து வரும். ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மரம் எங்கேயாவது நகர்ந்து வருமா, வராது. அதனால நீ வந்து இறக்க மாட்ட அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட். நெக்ஸ்ட் ஒன், விமன் கிட்ட இருந்து பிறந்த எந்த ஒரு பையனாலையும் உன்னை கொல்ல முடியாது, எந்த ஒரு குழந்தையாலையும். அதாவது அம்மா கிட்ட இருந்து பிறந்த குழந்தையால, நேச்சுரலா பிறந்த குழந்தையால உன்னை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அம்மா கிட்ட இருந்து பிறக்காத குழந்தை உலகத்துல எங்க இருக்கும், இருக்காது. அதனால நான் உயிரோட தான் இருப்பேன்ற மாதிரி அவரோட திங்கிங் இருக்கு. சரியா, இந்த மீட்டிங் இதுதான் வந்து அந்த ஃபாலிங் ஆக்ஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஃபைனலி Macbeth's final confrontation with Macbeth and the opposing armies. So final end of Macbeth. அதுதான் வந்து last action. Now themes of Macbeth அப்படின்னு சொல்லும்போது, Macbethோட tragic flaws உடனே ambition ஞாபகம் வந்துடும். அதுவும் unchecked ambition, corrupting nature of unchecked ambition. Ambitious men are good for kingly people. சரியா, கிங்டம் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஆம்பிஷியஸா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். பட் ஆனா கரப்டட் ஆம்பிஷன் அது. சரியா, அதுதான் தீமே, the corrupting nature of unchecked ambition. நம்ம ஆம்பிஷன் வந்து நேர்மையா நியாயமா நாட்டுக்கு நல்லதா சோசியல் வேல்யூஸோட இருந்ததுன்னா அது குட். அதை செக் பண்ணிட்டே இருக்கணும். அது எப்ப சுயநலமா மாறுதோ, செல்ஃபிஷா மாறுதோ, அது வந்து நம்மள என்ன பண்ணிடும், கரப்ட் பண்ணிடும். சரியா, அந்த கரப்டிங் நேச்சர் தான் ஃபர்ஸ்ட் தீம். மேக்பெத்தோடைய பேராசை, செல்ஃபிஷ் ஆசை, அது அவரே என்ன பண்ணிடுச்சு, அழிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் cruelty and masculinity. அழகா ப்ராப் பண்ணிருப்பாரு ஷேக்ஸ்பியர். cruelty-ய masculinity-யோட அப்படி மிக்ஸ் பண்ணிருப்பாரு. சரியா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, லேடி மேக்பெத் தானே cruel, ஏன் வந்து மேக்பெத் வந்து cruelன்னு சொல்றோம். ஈவன் லேடி மேக்பெத் has the cruelty of in her mind. அவங்களோட வீக்னஸே வந்து அந்த cruelty அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் Macbeth don't have the capacity, or you can say மேக்பெத்தால என்ன பண்ண முடியலன்னா லேடி மேக்பெத்தை வந்து சப்மிஸ் பண்ண முடியல. அவங்க பண்றது தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியல. அதுக்கு ரீசன் என்னவா இருந்ததுன்னா மேக்பெத்தோட cruelty தான். ஒரு நல்லவர்கிட்ட போயிட்டு தப்ப சொன்னோம்னா நீங்க பண்றது தப்புன்னு சொல்லுவார். ஆல்ரெடி அவர் கெட்டவர், அவர்கிட்ட போய் இன்னொரு கெட்டது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஈஸியா அவர் பண்ணிடுவார். அவ்வளவுதான். சோ cruelty and masculinity, அந்த கம்ப்ளீட் மேல் வந்து ஒரு க்ரூயலா ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் கிங்ஷிப் அண்ட் டிரானி. சோ கிங்ஷிப்னா என்ன, டிரானினா என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்சஸ் அழகா காட்டியிருப்பாங்க. கிங்ஷிப் வந்து மால்கலம் கிட்ட இருக்கு. சரியா, மேக்பெத் கிட்ட இருக்கு. பட் இந்த சைடு ஆப்போசிட்ல டிரானிக்கலா யோசிச்சது யார் அப்படின்னா மேக்பெத் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன், மோட்டிவ். எதை வந்து இந்த தீமை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க, சூப்பர் நேச்சுரல். அங்கங்க ஸ்ட்ராங் வரும்,
witches வருவாங்க, அந்த witches வந்து ghost எல்லாம் கூப்பிட்டுட்டு வருவாங்க, அப்படியே apparitions மேல நடந்து வருவாங்க. இதெல்லாமே வந்து சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ். அந்த thunder, lightning, all those things. இதெல்லாம் எதை டெபிக் பண்றதுக்காகனா அந்த ஒரு டார்க்கர் தீம் இருக்குல்ல, cruel தீம், அதை டெபிக் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், hallucination. லேடி மேக்பெத்தோடைய மேக்பெத்தே வந்து கிங் டங்கனை கொல்றதுக்கு முன்னாடி என்ன பாப்பாருன்னா, ஒரு டேகர் வந்து அவர் கண்ணு முன்னாடி தொங்கும். சரியா, ஒரு சின்ன கத்தி, அந்த கத்தியில வர வந்து பிளட் டிராப் இருக்கும். சரியா, அது அப்படியே நேரா அவர் முன்னாடி தொங்குற மாதிரி அவர் கண்ணு முன்னாடி அப்படி தோணும், ஒரு நிழல் படம் மாதிரி. சோ ஹாலுசினேஷன். இது எதுக்குன்னா அவருடைய இன்னர் ஃபீலிங்கை வந்து அப்படியே டெபிக் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. தி சேம் அந்த விச் கிராஃப்ட், டார்க்கர் மூட், க்ரூயல் நேச்சர் வந்து போர்ட்ரே பண்றதுக்காக, இன்டென்சிஃபை பண்றதுக்காக. நெக்ஸ்ட் ஒன், வயலன்ஸ். பயங்கர பேட்டில், ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்குமே ஃபைட்டு, மர்டர், பேட்டில் இதுதான் இருக்கும். இது எந்த சொல்ற மாதிரி இருக்கும், அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டார்க்கர் பிளே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ராஃபசிஸ். அந்த விச்சஸோட ப்ராஃபசிஸ் ஃபுல்லா எதை நோக்கி இருக்குன்னா, ப்ராஃபசி அப்படின்னு சொன்ன உடனே அதுலயே வந்து நம்மளுக்கு ஒரு பயம் வர மாதிரி தான் இருக்கும். மேக்சிமம் எல்லா ப்ராஃபசிஸையும் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் இடிபஸ் ரெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபசில இருந்து வந்தா கூட ப்ராஃபசியே எதை பத்தி நம்மளுக்கு சொல்ற மாதிரி இருக்குன்னா, ஒரு விதமான பயத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். சரியா, அப்ப அந்த ப்ராஃபசிஸ் எல்லாம், இந்த விச்சஸோட ப்ராஃபசிஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப பயங்கர பயத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். குட் ப்ராஃபசிஸ் இருக்கு. சே ஃபார் அகிலஸோட ஸ்டோரியில இருக்கக்கூடிய ப்ராஃபசிஸ்ல குட் ப்ராஃபசிஸ்னு சொல்லுவோம். பட் ஆனா அந்த ப்ராஃபஸில ஒரு விதமான பயம் இருக்கும், இது நடக்கலன்னா இது நடந்துருமோ அப்படின்னு தோணும்ல, அதுதான். நெக்ஸ்ட் ஒன், சிம்பிள்ஸ். பாத்தீங்கன்னா பிளட். பிளே ஸ்டார்டிங்கே பிளட் தான், பிளே முடியும் போதும் பிளட் தான். சோ பிளட் பிளேஸ் அ மேஜர் ரோல். முன்னாடி வந்து பிளட் நிக்கும், அப்படியே மேக்பெத் கண்ணு முன்னாடி டேகர்ல பிளட் வந்து சொட்டுற மாதிரி நிக்கும். அது அடுத்து பாத்தீங்கன்னா, அது வந்து அவரு கொலை பண்ற போறாரு அப்படின்றத முன்கூட்டியே சொல்றதுக்காக ஒரு சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷனா யூஸ் பண்ணியிருக்காங்க அவருடைய க்ரூயல் நேச்சருக்கு. இந்த சைட் லேடி மேக்பெத் பாத்தீங்கன்னா, அந்த சர்வெண்ட்டை கொன்னுடுவாங்க. கொன்னதுக்கு அப்புறமேட்டு அந்த மேக்பெத்தோடைய டங்கனை கொலை பண்றதுக்கான பிளானுமே வந்து லேடி மேக்பெத் தான் போட்டிருப்பாங்க. அவங்களோட அந்த சோமனாம்புலிசம் வரும். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ரெண்டு கையும் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே பார்த்துட்டே அரேபியால இருக்கக்கூடிய எந்த சென்ட்டுமே, கடல் தண்ணி அப்படியே ஓஷன் வாட்டர் ஃபுல்லா எடுத்து கை கழுவுனா கூட என்னுடைய பிளட் வந்து போகாதே, கை ஃபுல்லா பிளட்டா இருக்க மாதிரியே அவங்களுக்கு தோணிட்டே இருக்கும். பட் அது வந்து அவங்களுடைய அந்த மேட்னஸ் சொல்ற மாதிரி இருக்கும். தப்பு பண்ணிட்டு அந்த கில்ட் ஃபீல வந்து வெளியில சொல்லும். நெக்ஸ்ட் ஒன், வெதர். இட் இஸ் அ அன்நேச்சுரல் வெதர் தான் பிரசன்ட் பண்ணிருப்பாரு ஷேக்ஸ்பியர். அங்க நேச்சுரல் வெதர் கிடையாது, அன்நேச்சுரல் வெதர். அப்படின்னா எப்ப பாரு ஸ்ட்ராங், தண்டர், லைட்னிங், காட், ரெயின், இது எல்லாமே வந்து ரொம்ப அன்நேச்சுரல் அப்படி இருக்கும். சோ அன்நேச்சுரல் இன் த சென்ஸ் ஆப்போசிட் டு ஹாப்பினஸ். சரியா, ஒரு மாதிரி பிளசன்ட், அந்த ஸ்ப்ரிங் கண்டிஷனையும் வந்து அவர் யூஸ் பண்ணிருக்க மாட்டார். ஒரு மாதிரி ரெய்னி சீசனோட கண்டிஷன்ஸ் தான் அவர் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிருப்பார். ரெய்னி சீசன் சொன்ன உடனே அது டிசாஸ்டர் சீசன் தெரியும். அந்த வெதரை யூஸ் பண்ணதுனால the play to portrays the disaster of human beings அப்படின்ட்டு. So these are the themes, motives and symbols of Macbeth. So here I just made a concept map. I didn't made it actually. I searched and find this from internet. So I just have presented this. If you want, just have a screenshot, zoom it and try to use it. Else you can find this same thing in net. That is Google la irukku. சரியா, இதுல தான் வந்து present பண்ணிருக்காங்க. If you just go to this website and log in, you can find many concept maps for most of the plays of English literature. Got? So just for the usage purpose, I gave this. So that's all about the thematical elements of Shakespeare's Macbeth. Thanks for watching. If you like, kindly share to your friends and subscribe to the channel. Thank you.